இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 15 மற்றும் 16ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 15ஆம் அதிகாரம் யோபுவின் நண்பரான தேமானியனாகிய எலிப்பாசின் 2வது சுற்று வாதமாக அமைகிறது. யோபுவின் தொடர்ச்சியான வாதங்களை கேட்டு கோபமும் வருத்தமும் அடைந்த எலிப்பாஸ் யோபுவின் வார்த்தைகளை தாக்கி பாரம்பரிய ஞானத்தின்படி அவரை எச்சரிப்பதை இந்த அதிகாரத்திலே பார்க்கின்றோம். தேமானியனாகிய எலிப்பாஸ் தன்னுடைய அனுபவ ஞானம் சார்ந்த மனித தத்துவங்களின் அடிப்படையில் தர்க்க ரீதியான வாதங்களாய் அவர் எடுத்துரைக்கின்றார். முதலாவதாய் அவர் கூறின வாதத்தின் தொடர்ச்சியே என்றும் இதை சொல்லலாம். இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் வார்த்தைகள் மீதான குற்றச்சாட்டை பார்க்கின்றோம். 2வது பகுதி 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் எலிப்பாசின் சுய பெருமை மற்றும் பாரம்பரிய ஞானத்தை முன்வைப்பதை பார்க்கின்றோம். 3வது பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் மனிதனின் பாவ இயல்பு குறித்து வாதிக்கின்றார். 4வது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் தீயவர்களின் இறுதி முடிவு குறித்த பாரம்பரிய எச்சரிக்கையை சொல்லுகின்றார். முதல் பகுதியிலே யோபுவின் வார்த்தைகளை வெப்ப காற்று என்று எலிப்பாஸ் வர்ணித்து யோபு பேசுவது அர்த்தமற்றது மற்றும் வீண் என்று குற்றம் சாட்டுவதை பார்க்க முடிகின்றது. யோபுவின் வாதங்கள் தேவனிடத்திலுள்ள பயபக்தியை குறைப்பதாகவும் அவரை தேடுவதற்கு தடையாக இருப்பதாகவும் எலிப்பாஸ் கருதுகின்றார். யோபு தனது சொந்த வார்த்தைகளாலேயே தன்னை தீர்ப்புக்குள்ளாக்குகிறார் என்றும் மறைமுகமாக தன் பாவத்தை நியாயப்படுத்துகிறார் என்றும் இந்த பகுதியிலே கூறுகின்றார். எலிப்பாசின் இந்த வாதம் துன்பம் என்பது பாவத்தின் நேரடி விளைவு மற்றும் தீயவர்கள் மட்டுமே தண்டிக்கப்படுவார்கள் என்ற பொதுவான உலக கொள்கையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் யோபுவின் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு இது பொருந்தாத ஒன்று. ஏனெனில் யோபுவின் வேதனை அவருடைய பாவத்தால் வரவில்லை. இது ஆண்டவருடைய இறையாண்மைக்கு ஒரு சோதனையாக இருந்தது என்பதையே நாம் இந்த புத்தகத்தில் படிக்கின்றோம். 15ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் என்று சொல்லுகின்றார். எலிப்பாஸ் யோபுவின் சொற்களை தகாதவைகள் என்று கூறி அவர் ஜெப வாழ்க்கையிலே குறைவானவர் என்று சொல்லியும் குற்றம் சாட்டுகின்றார். ஆனால் அப்படி அல்ல. யோபுவை உத்தமன் என்றும் நீதிமான் என்றும் சன்மார்க்கன் என்றும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் என்றும் ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கின்றார். மேலும் பல விதங்களிலே யோபு ஒரு பாவியான மனிதன் என்று எலிப்பாஸ் நிரூபிக்க முயற்சி செய்வதையே பார்க்க முடிகின்றது. 2வது பகுதியாக எலிப்பாசின் சுய பெருமை மற்றும் பாரம்பரிய ஞானத்தை முன்வைப்பதை நாம் பார்க்கின்றோம். நீர்தான் உலகில் முதல் மனிதனா, மலைகள் உண்டாவதற்கு முன்பே பிறந்தீரா என்று யோபுவின் ஞானத்தை கிண்டல் செய்து தேவனுடைய இரகசிய ஆலோசனைகளை யோபு மட்டுமே அறிந்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்புகின்றார். அதோடு கூட யோபு அதிக ஞானம் உள்ளவர் அல்ல, யோபுவின் தகப்பனை விட வயது முதிர்ந்தவர்கள் தங்களோடு இருப்பதாகவும் எலிப்பாஸ் தனது தரப்பு நியாயத்தை முன்வைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகின்ற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாயிருக்கிறதோ என்று கேள்வி எழுப்புகின்றார். தேவன் யோபுவை ஆறுதல் படுத்தினார் என்றும் மிருதுவாய் செயல்படுகிறார் என்றும் அவர் சொல்லுகின்றார். உண்மையாகவே தேவன் அவரை ஆறுதல் படுத்த இதுவரைக்கும் வரவில்லை. ஆனால் அவர் கடினமாய் தான் செய்யாத தப்பிதங்களுக்காக தண்டனை அனுபவிப்பது போல யோபு பாடுகளையே அனுபவித்து கொண்டிருக்கின்றார். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றுகிறவர் என்பதை சங்கீதம் 94:19 நாம் படிக்கின்றோம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆண்டவரே நம்மை தேற்றக்கூடியவர்.
மூன்றாவது பகுதியாக மனிதனின் பாவ இயல்பு குறித்த வாதத்தை 14ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். மனுஷனானவன் பரிசுத்தமாயிருப்பதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாயிருக்கிறான் என்று படிக்கின்றோம். பரலோகத்தில் உள்ள தூதர்களே தேவனுக்கு முன்பாக தூய்மையானவர்கள் அல்ல என்று எண்ணும்போது மனிதன் எப்படி தன்னை பரிசுத்தவான் என்று கூற முடியும்? அதாவது விழுந்து போன தூதர்களை இந்த இடத்திலே சுட்டி காட்டியிருக்கின்றார். அக்கிரமத்தை தண்ணீர் போல குடிக்கிற மனுஷன் எந்த வகையில் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியும்? வாய்ப்பு இல்லை என்பதையே சொல்லுகின்றார். 15ஆம் அதிகாரத்திலே தேமானியன் ஆகிய எலிப்பாஸ் இப்படி சொல்வதை சூகியனான பில்தாத் யோபு 25ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே சொல்லுகின்றார். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி என்று. நம்மால் நாம் சுத்தமாயிருக்க முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நீதிக்குட்படுத்துகிறவர் நம்முடைய தேவனே. அவரினாலே நாம் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது பகுதியாக 15ஆம் அதிகாரத்தின் 17லிருந்து 35வது வசனம் வரைக்கும் தீயவர்களும் கொடுங்கோலர்களும் வாழ்நாள் முழுவதும் பயத்தோடும் வேதனையோடும் வாழ்கின்றார்கள். தீயவர்களின் இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும் என்றும், தீயவர்களின் செல்வம் நிலைக்காது, அவர்களின் திட்டங்கள் பாழாகும், அவர்கள் புயலால் அடித்து செல்லப்படும் சருகுகளைப் போலவும் பூக்கள் உதிரும் மரமாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் தீவினையை கருத்தரித்து வஞ்சகத்தை மட்டுமே பெற்றெடுக்கின்றார்கள் என்பதையே இந்த பகுதியிலே சொல்லுகின்றார். 15ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலே துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார். எலிப்பாஸ் ஒருபோதும் நிதானமாக பேசவில்லை. பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு மட்டுமின்றி உலகில் வாழும் யாவருக்கும் அவர்களின் ஆயுசு நாட்கள் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நாளில் மரணம் வரும் என்பது அநேகருக்கு தெரியாது. தெரிந்தால் அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஆனபடியினாலே கர்த்தர் இரக்கமாக மனிதனுக்கு அவனுடைய மரண நாளை மறைத்து வைத்திருக்கின்றார். ஆனால் ஒரு சில தேவ மனிதர்களுக்கு தேவன் அதை தெரியப்படுத்தியிருக்கின்றார். எடுத்துக்காட்டாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மரண நாளை இப்படி குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று தன்னுடைய கடைசி நாட்களை அவர் தெளிவாய் சொல்லியிருந்தார். தொடர்ந்து 31வது வசனத்திலே வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாய் இருக்கும் என்று இந்த உலக வழக்கத்தின்படியே சொல்லுகின்றார். ஏசாயா தீர்க்கன் 59ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் என்று மாயையை நம்புகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மாயையான உலக வாழ்வை நம்பாதபடி கர்த்தரையே நம்பி உலக ஞானத்தை அல்ல தெய்வீக ஞானத்தையே நாம் தேடி நாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 16ஆம் அதிகாரம் தன்னுடைய வேதனையையும் முழு ஆதங்கத்தையும் கடவுளிடம் யோபு தெரியப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். தன்னை தேற்றுவதற்காக ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் தன்னை வேதனைப்படுத்துவதையே தான் பார்த்து தேவனிடம் முறையிடுகின்றார். இந்த 16ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் யோபு தன்னுடைய வேதனை, தன்னை ஆறுதல் படுத்த முடியாத நண்பர்களை குறித்து சொல்லுகின்றார். 2வது பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் பரிதாபகரமான நிலைப்பாட்டை குறித்து சொல்லுகின்றார்.
மூன்றாவது பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் மரண ஓலத்தையும் ஏக்கத்தையும் பார்க்க முடிகின்றது. நான்காவது பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் பரலோகத்தில் உள்ள சாட்சி மற்றும் யோபுவின் நம்பிக்கையை பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே நண்பர்கள் ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக தொடர்ந்து தங்களுக்குள் விவாதித்து யோபுவை பாவம் செய்தவர் என்று காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றனர். யோபுவுக்கு நேர்ந்த இந்த சோதனைகள் தன்னுடைய நண்பர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்களை இப்படி வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் அவர்களை ஆறுதல் படுத்தி இருப்பேன் என்று தன்னுடைய நிலைப்பாட்டையும் விளக்குவதை நாம் பார்க்க முடிகின்றது. 16ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர், நீங்கள் அலட்டி கொண்டிருக்கிறவர்கள் தேற்றாதவர்கள் என்று சொல்லுகின்றார். 2ஆம் பகுதியான பரிதாபகரமான நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். 6ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் யோபு தனது துயரங்களையும் கடவுளால் தான் தள்ளப்பட்ட நிலையையும் விவரித்து நண்பர்கள் தன்னை துயரப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தனக்கு எதிராக சாட்சி சொல்வதையும் பார்த்து வருந்துகின்றார். கடவுள் தன்னை தம் கோபத்துக்கு ஆளாக்கியதாகவும் எதிரிகள் தன்னை சூழ்ந்து கொண்டு அவமானப்படுத்துவதாகவும் தன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை வெளிப்படுத்துகின்றார். 16ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என்மேல் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான் என்று சொல்லுகின்றார். யோபுவை பார்க்க வந்திருக்கின்ற அன்பு நண்பர்கள் ஆறுதலுக்கு பதிலாக அவர்கள் செய்கின்ற காரியங்களை தான் கண்டுகொண்டு மிகவும் வேதனையோடு எடுத்துரைப்பதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளிலே நாம் துன்பப்படும் போது நம்மை ஆறுதல் படுத்த வருகிறேன் என்பவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் போது எவ்வளவு வேதனையாக இருக்கும். அந்த வேதனையே யோபு அனுபவித்து அங்கலாய்ப்பதை பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக யோபுவின் மரண ஓலம் மற்றும் ஏக்கத்தை 15ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் பார்க்கின்றோம். தன்னை சுற்றி நடக்கும் அநீதிகளையும் தனக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் எண்ணி யோபு கதறுகின்றார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தனது ஜெபம் தூய்மையானது என்றும் தன் நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கின்றார். மரணம் தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்து அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். 16ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே, என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிற்று என்று அழுகின்றார். அன்பானவர்களே, பல வேளைகளிலே நாமும் தவறு செய்யவில்லை என்றாலும் நாம் இப்படிப்பட்ட பாடுகளில் கடந்து செல்லும்போது யோபுவைப் போலவே கதறுகிறவர்களாக காணப்படுகின்றோம். 4வது பகுதியாய் பரலோகத்தில் உள்ள சாட்சி மற்றும் யோபுவின் நம்பிக்கையை 18ஆம் வசனத்திலிருந்து 22 வரைக்கும் பார்க்கின்றோம். பூமி தன் இரத்தத்தை மறைக்கக்கூடாது என்று கதறும் யோபு தனக்காக விண்ணப்பம் செய்யும் ஒரு சாட்சி பரலோகத்தில் இருப்பதாக உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். மனிதர்கள் தன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நான் நம்புகின்ற பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய நம்பிக்கையாளர் எனக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்ற உண்மையான அசையாத விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். 16ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்திலே, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். ஆம், ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார், ஆண்டவர் எனக்காக பேசுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கின்றது. இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். 16ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்திலே, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெரிய நம்பிக்கையோடு இந்த உலக வாழ்விலே கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வோமாக. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.